சேலத்தில் காவல் உதவி ஆய்வாளர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறி பாதிக்கப்பட்ட சிறுமி புகார் அளித்துள்ளார். சேலம் மாவட்டம் அழகாபுரம் பகுதியைச் சேர்ந்த சிறுமிக்கு காவல் உதவி ஆய்வாளர் சக்தி என்பவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமி கடந்த ஜூலை மாதம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கொடுத்த புகாரை திரும்பப் பெற வலியுறுத்தி காவல் உதவி ஆய்வாளர் சக்தியின் மனைவி சண்முகப்பிரியா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தனது தாயை பல்வேறு இடங்களில் மிரட்டுவதாக கூறி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி புகார் மனு அளித்துள்ளார். பாதிக்கப்பட்ட இந்த குடும்பம் அந்த எஸ்ஐயை சந்திக்கிறாங்க. இவங்க குடும்ப விஷயமா போகும்போது அவர் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கிட்டையும் இவருடைய தங்கச்சிக்கிட்டையும் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்காக நம்ம மனு கொடுத்துருக்கோம். கலெக்டர் அதை கமிஷனரை பார்த்து நம்ம மனு மாதர் சங்கம் ஜனநாயக மாதர் சங்கமும் கம்யூனிஸ்ட் கட்சியும் நினைச்சு இவங்க பாதிக்கப்பட்டவங்க நம்மளிடம் வந்ததுனால அதன் அடிப்படையில் நம்ம பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். ஆனால் கொடுத்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிறது தான். அதனால் இன்றைக்கி கலெக்டரை பார்த்து இந்த மனு கொடுக்கணும் அப்படிங்கிறதாக மாதர் சங்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான். அவங்க கமிஷன் பெட்டிஷன் எப்போ கொடுத்தீங்க? 27/7/2024 2 மாசம் ஆகுது. 2 மாசம் ஆகுது. அவர் போலீஸ்ன்றனால எந்த ஆக்ஷனுமே இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. தொடர்ந்து எங்களுக்கு கொலை மிரட்டல் வந்துட்டே இருக்கு. எங்களுக்கு எங்க அம்மாவுக்கு. நீங்க என்ன படிக்கிறீங்க பாப்போ? காலேஜ் படிக்கிறேன். இல்ல 8வது படிக்க சொல்லிருக்கீங்களா? அது யாரு? என் தங்கச்சி. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க தங்கச்சிக்காக.